வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாரம்பரியமான ஒரு கூந்தல் தைலத்தை பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கூந்தல் தைலம் கூந்தல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் உதவுதுங்க. முடி வளர்ச்சியில இந்த கூந்தல் தைலம் மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க. இந்த மூலிகைக்கு பேரு சவுரிக்கொடி, முதியார் கூந்தல், ஔவையார் கூந்தல்னு அழைக்கப்படுதுங்க. முதியார் கூந்தல் தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கூந்தல் தைலம் தாங்க பார்க்க போறோம். முதியார் கூந்தல் தைலம்னு சொல்லுவாங்க. சவரிக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த முதியார் கூந்தல் கொடிக்கு இந்த கொடி வந்து வேர்ல இருந்து, காயில இருந்து, இலைகள்ல இருந்து, பூக்கள்ல இருந்து எல்லாமே வந்து கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்காக இது பயன்படுதுங்க. கூந்தல் பராமரிப்புல மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க இந்த முதியார் கூந்தல் கொடி. நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஊர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்து கொண்டு வந்திருக்கோங்க. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா இது மாதிரிதாங்க இருக்கும். இலைகள் வந்து நீல வாக்குல இருக்கும். பாருங்க, நீல வாக்குல இருக்கும். இந்த மாதிரி கொடி தான் இருக்கும். கொடி பார்த்தீங்கன்னா நீளமா இருக்குங்க. இதுல வந்து அப்படியே முடி சௌரி முடி மாதிரி பின்னலாம். அந்த அளவுக்கு இந்த கொடி வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது நம்ம வந்து பின்னல் போடும்போது. இதுல வந்து காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. காய் பாருங்க, காய் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் காய். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து காய். நிறைய காய் இருக்கு பாருங்க. இந்த காயுமே நம்ம கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுங்க. இந்த கொடியோட வேர் இப்படிதான் இருக்கும். இதுல காய்கள் இருக்கு, பூக்கள் வந்து இதுல இல்ல. இதை வந்து நம்ம எதுவுமே எடுக்கவே வேண்டாம், அப்படியே போட்டு தயாரிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த கொடியை வந்து இதுல போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துதான் அரைக்க போறோம், அதனால கழுவி எடுத்துக்கலாம். மண்ணு பூச்சி எல்லாம் இருக்கும், அதனால ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கொடி வேர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. விதைகளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். விதைகள் வந்து நம்ம முளைக்க போடுறதுக்கு ஆகும். இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணாதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாமே கட் பண்ண பீசஸ், வாஷ் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ணதை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். இதுல உள்ள இலைகள்ல இருந்து, பூக்கள்ல இருந்து எல்லாமே எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயன்படுதுங்க. அதனால எதையுமே வேஸ்ட் பண்ணாம மொத்தமா சேர்த்து அரைச்சிடுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிடலாங்க. இப்ப நம்ம அரைச்சாச்சுங்க. அரைச்சது எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு பாருங்க. என்ன கலர்ல இருக்கு பாருங்க. இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாங்க. ஒரு பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இதை வந்து அளந்து எடுக்கணுங்க. இதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணுங்க. சம அளவு எடுக்கணும். அதாவது இந்த சாறு எந்த அளவுக்கு இருக்கோ, அரைச்ச சாறு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கணுங்க. இது மாதிரிதாங்க இருக்கணும். தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, எண்ணெயில காய்ச்சி போறோம் இல்லையா, அதனால இது அரைபடுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பவுல்ல பாதி அளவுக்கு இந்த சாறு இருக்கு, அதே அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இந்த சாறு வந்து நம்ம எந்த வாணல்ல எண்ணெய் காய்ச்ச போறோமோ அந்த வாணல்ல சேர்த்துடணுங்க. இந்த சாறு வந்து இந்த வாணல்ல சேர்த்துடலாம். இப்போ இதே அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து மரச்சிக்குல ஆட்டி கொண்டு வந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தோமோ சாறு, அதே அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடணுங்க.
தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயா எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. இப்போ இதே அளவுக்கு நாம ஆயில் எடுத்துக்கலாம். இது கூந்தல் தைலம் அப்படிங்கிறதுனால திக்கா தான் ரெடி பண்ணணும். அதனாலதான் சம அளவுல நம்ம எடுக்கிறோம். இப்ப இந்த ஆயில் வந்து இந்த பவுல்ல சேர்த்துடலாம், அதாவது இந்த வாணல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப நாம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க, ஆயில் கூட மிக்ஸ் ஆகவே இல்லைங்க, தனியா இருக்கு. ஆயில் தனியாவும் பொடி தனியாவும் இருக்கு, அதாவது அந்த எசன்ஸ் தனியாவும் இருக்கு. இந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆகவே இல்லைங்க, தனித்தனியா இருக்கு. நார்மலா வந்து நம்ம இந்த செம்பருத்தி இலையெல்லாம் அரைச்சிட்டு போட்டோம்னா சீக்கிரமா இந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆயிரும். ஆனா இந்த பொடி வந்து மிக்ஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க, அப்படியே பிரிஞ்சு நிக்குது. இப்ப இதை வந்து நம்ம கைவிடாம கிளறி விட்டு தைலமா ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆகும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும் போல இருக்கு. ஏன்னா இது வந்து ஆயில் கூட மிக்ஸ் ஆகவே இல்லை, தனியா நிக்குது. அதனால நம்ம கலந்து விட்டு தான் இந்த தைலம் ரெடி பண்ணணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் கூட ஆயில்ல மிக்ஸ் ஆகவே இல்லைங்க, அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வருது. அதோட எசன்ஸ் வந்து ஆயில்ல பிரிஞ்சு வந்து கலக்குதுங்க. அந்த கொடி வந்து ஃபுல்லா கலக்கல, ஆயில் கூட கலக்கல. பாருங்க, கொடி தனியா தான் இருக்கு. தண்ணி ஊத்தாம அரைச்சாலே வந்து 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் ஆகும். இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அதுக்கப்புறம் தான் நமக்கு எசன்ஸ் ரெடி ஆகும், இந்த தைலம் ரெடி ஆகும். பாருங்க, அந்த ஆயில் வந்து நல்ல பச்சை கலர்ல மாறிடுச்சுங்க. இதுதான் கூந்தல் தைலம் தயாராகிறதுக்கான கரெக்டான டைம். இந்த டைம்ல ஆஃப் பண்ணுங்க. இந்த டைம்ல ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொதியே சுத்தமா இல்லை, ஆனா தீ எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி பச்சை கலர்ல மாறின உடனே ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. இறக்கி வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து வாரத்துல 2 நாள் அப்ளை பண்ணி பாருங்க, உங்க முடி எப்படி வளருது அப்படின்னு. வாரத்துல 2 நாள் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. உடனே வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணணும். 2 நாள் 3 நாள் கூட கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும். இந்த தைலத்தை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணணும், இல்ல ஓவர் நைட் வச்சு வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். இது இப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கலாம். ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறம் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த கூந்தல் தைலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வடிகட்டிருங்க. இதுல உள்ளது எல்லாமே நல்லா புழிஞ்சிருங்க. நம்மளோட முதியார் கூந்தல் தைலம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் இந்த கலர்ல தாங்க இருக்கும் உங்களுக்கு. பியோரான ஹெர்பல் வச்சு நம்ம பியோரா ரெடி பண்ணியிருக்கோம். பியோரான கோகனட் ஆயில்ல ரெடி பண்ணியிருக்கோம்.
இந்த கூந்தல் தைலம் பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சிக்கு உதவுது. முடி உதிர்வத தடுக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த கூந்தல் தைலம் நீங்களும் உங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சுட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முதியார் கூந்தல் தைலம் பாரம்பரியமான முறையில நாம தயாரிச்சிருக்கிறோங்க. இதே மாரி இதே மெத்தட்ல நீங்க தயாரிச்சு இந்த கூந்தல் தைலத்த வாரத்துல 2 நாள் தலைக்கு தேய்ச்சு குளிக்கும்போது, உங்களோட முடி நல்லா அடர்த்தியா, நீளமா, கருகருன்னு வளருங்க. முடி உதிர்வத தடுக்குதுங்க. அதாவது நம்ம சீவும்போது சீப்புல வேரோட வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேரோட வர்றத தடுத்து, நல்ல முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே சின்ன பிள்ளைங்களுக்கு இத நீங்க ரெகுலரா தேய்ச்சுட்டு வரும்போது, எப்போதுமே நீங்க இத ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சுட்டு வரும்போது, நல்ல முடி வளர்ச்சி இருக்குங்க.